அனைவருக்கும் வணக்கம். 100 டேஸ் சேலஞ்சில் 21 டேஸை கம்ப்ளீட் பண்ணி ஒரு சின்ன செலிப்ரேஷன் ஒன்று கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கும். அந்த செலிப்ரேஷனுக்கு இன்வைட் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேருக்கும் சரி, இந்த 100 டேஸ் ஃப்ரீ சேலஞ்சில் ஜாயின் பண்ணி தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு தெளிவான பாதைக்குள்ளே பயணிச்சிட்ருக்க அத்தனை நண்பர்களுக்கும் சரி மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். பிடி அசிஸ்டன்ட் ஆகணுங்கிற ஒரு அழகான ட்ரீமோட கனவுல மட்டுமே இல்லாமல் நிஜம் அதுக்காக உழைச்சிட்டு இருக்க 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்லை, மோர் தென் 2 to 3 hours ஃப்ரீ செஷன்லேயே படிச்சுட்டு இருக்க நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் நம்மளோட டீமில் இருக்கீங்க. அவங்க அத்தனை பேருக்குமே நான் மனசார நான் வெல்கம் பண்ணிக்கிறேன், கங்க்ராச்சுலேஷன் சொல்லிக்கிறேன். உங்களுடைய முயற்சிக்கு இன்னும் அழகான கிஃப்ட்ஸை நான் கொடுக்கறதுக்காக கடமைப்பட்டிருக்கேன். அட் த சேம் டைம் நாளைக்கு ஒரு சின்ன செலிப்ரேஷன் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த செலிப்ரேஷனுடைய நோக்கம் என்ன, ஸோ என்ன சாதிச்சிட்டோன்னு அதுக்குள்ளே ஒரு சின்ன செலிப்ரேஷன் அப்படின்னா, எப்போவுமே நான் ஒரு விஷயத்தை பண்ணுறேன்னா ஏன் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். ஸோ ஏன் பண்ணணும்னா, இந்த ப்ரோக்ராம் நான் ஏன் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் கண்டிப்பாக இருக்குது. ஏன் அப்படின்னா, நான் ஒவ்வொரு நிமிஷத்தையும் ரசிக்க சொல்லி படிக்க சொல்வேன். நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி ஒரு அகாடமியில் உட்காந்து படிக்கிறோன்னா உட்காந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி படிக்காமல் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது மன அழுத்தத்துலேருந்து விலகி கொஞ்சம் வாங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக போகிறீங்க. ஏன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் சின்சியராக படிக்கிறீங்க, நீங்கள் யூஜிடி ஆப்பில் போஸ்டிங் வாங்க போகிறீங்க. ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சோ உங்களோட குழந்தை ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுது. அப்போ என்ன ஆகுது, உங்கள் குழந்தை கேட்குது, அம்மா நீங்கள் எப்படி கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணீங்க, இல்லை அப்பா நீங்கள் எப்படிப்பா கிளியர் பண்ணீங்க அப்படின்னு உங்ககிட்ட ஒரு கேட்குறாங்கன்னா, அப்போ நீங்கள் திரும்பி பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி நான் பிஜிடியாக படித்தா 7 வருஷம் படிச்சுட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு இருப்பீங்க, இல்லை 3 வருஷம் படிச்சுட்டு இருந்தேன்னு சொன்னீங்க. என்ன பண்ணணும்னு தெரியும், நானே இதை படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனால் இப்போ என்ன பண்ணுவீங்க, ஒரு 100 நாள் நானே எனக்கு ஒரு ஹேபிட் ட்ராக்கர் போட்டுக்கிட்டேன், 100 நாள் எனக்கு ஒரு ஸ்டடி பிளான் போட்டேன், நான் காலையில் 4 மணிக்கு நான் எழுந்து படித்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டோரி இருக்குது உங்ககிட்ட. அந்த ஒவ்வொரு நிமிஷத்தையும் ரசிக்கணும். அப்போது நம்ம காலையில் 4 மணிக்கு நம்ம எழுந்துக்கணும். அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே எத்தனை பேர் எழுந்திருக்கீங்க? இதுக்கு முன்னாடி அலாரம் அடிச்சிருந்தா கூட எழுந்திருக்க மாட்டோம். ஆனால் அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை பேர் எழுந்திருக்கீங்க? அந்த மொமெண்ட் எவ்வளோ அழகான மொமெண்ட். அந்த மொமெண்ட்டை நம்ம ரசிக்க வேண்டாமா? அப்போது நம்ம ரசித்த நிமிஷத்தை நினச்சி பார்க்க வேண்டாமா? அதை நினச்சி பார்க்கும்போது நம்ம சக்ஸஸில் போய் நிற்கிறோம். நம்ம கடந்து வந்த பாதை அப்படிங்கிறது கஷ்டப்பட்டு மன வருத்தப்பட்டு குழந்தைங்கள்லாம் விட்டுட்டு போய் அந்த பொண்ணு மட்டும் பையன் மட்டும் ஒரு ஹாஸ்டலில் தங்கி உட்காந்து படித்து பாஸ் பண்ணாங்கன்னா அது என்ன சொல்கிறதுக்கான ஸ்டோரியா? என் குழந்தைக்கு நான் பசிக்குது சாப்பாடு ஊட்டலை, என் குழந்தைக்கு உடம்பு முடியாமல் இருந்தது மருந்து கொடுக்கல, ஆனால் நான் என்னோட கனவு தான் முக்கியம்னு என் குழந்தையும் என் கனவனை விட்டுட்டு போய் ஒரு இடத்துல போய் தங்கி படிக்கிறோம்னா அதுவும் ஒரு விதமான வாழ்க்கை தான். சில பேரோட கட்டாயமான வாழ்க்கையாக இருக்கலாம். ஆனால் அந்த வாழ்க்கைக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அழகாக ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, ஹாப்பியாக குழந்தைங்களோட விளையாட சொல்லியிருக்கேன். அந்த ஹேபிட் ட்ராக்கரில் அது கூட இருக்குது. நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கேன். இது எல்லா விஷயத்தையும் நான் ஏன் சொல்கிறேன், இது எல்லாத்தையும் நீங்கள் ஜெயிச்சதுக்கப்புறமா நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஜெயிச்சதுக்கப்புறம் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது உங்களுடைய வாழ்க்கை திரும்பி பார்க்கும்போது அது மனம் வலி நிறைந்தாகும். சந்தோஷமாக நான் பண்ணேன், அதனால நான் ஜெயித்தேன். அப்போ அவங்களும் ஜெயிக்கிறாங்க தான். குழந்தைய விட்டுட்டு போய் ஃபேமிலியை விட்டுட்டு போய் ஒரு ஹாஸ்டலில் தங்கியோ இல்லை ஒரு இடத்துல ஒரு சென்டரில் தங்கியோ படிக்கிறாங்க. அந்த ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோடு ஒருத்தவங்க படிக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம கிடைக்கிற வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கிற வெற்றியும் அப்படிங்கிறது குடும்பத்தோடு சேர்ந்து ஜெயிக்கிறதா வெற்றி நான் சொல்லியிருக்கேன். அப்போ ஒவ்வொரு நிமிஷத்தையும் ரசிக்கணும். காலையில் எழுந்துக்கும் போது உங்களோட அலாரம் இருக்கு இல்லையா, அந்த அலாரம் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரிங் டோனாக மாற்றுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் சாங்கோட ஹம்மிங் மியூசிக் ஏதாவது டெவலப் பண்ணி அதை வச்சுட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், கேட்கும் போது ஆசையாக இருக்கும். இப்போ ஐயோன்னு அலர் அடிச்சு எந்திக்காமல் ஹாப்பியாக இனிமேல் நீங்கள் எந்திக்கணும். அந்த மொமெண்ட்டை நீங்கள் ரசிக்கணும். அதே மாதிரி லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தாலும் சரி, அந்த கிளாஸை மிஸ் பண்ணியிருந்தாலும் சரி, அன்றைக்கி நம்ம என்ன ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டோம். ஒன்று லெசன் கற்றுட்டோம், இல்லை அப்படின்னா கிளாஸை மிஸ் பண்ணியிருந்தா கரெக்டாக எழுந்துக்கணுங்கிற டிசிப்ளினை கற்றுக்கிட்டோம். அதே மாதிரி சின்ன இம்ப்ரூவ்மெண்ட். நேற்றுக்கு நான் இன்றைக்கி எப்படி இருந்தேன், 21 நாளைக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன், என்ன பண்ணணும்னு தெரியல, சிலபஸ் என்கிட்ட என் ஃபோனில் தான் இருந்துச்சு, ஆனால் இன்றைக்கி என் சிலபஸ் என்கிட்ட பிரிண்ட் அவுட்டாக என் கையில் இருக்குது. அதே மாதிரி எப்படி படிக்கணும்னு எனக்கு தெரியாமல் இருந்துச்சு, எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு தெரியாமல் இருந்தது. இன்றைக்கி படிக்கிறதுக்கு என்னோட மேஜிக் புக்கில் நான் 50 பக்கத்துக்கு குறைச்சி யாராவது எழுதிருப்பீங்களா சொல்லுங்க பார்ப்போம். 50 பக்கத்துக்கு குறைச்சி யாராவது எழுதிருப்பீங்க. நான் ஃப்ரீ கிளாஸ் தான் இருக்கீங்க, வெறும் 20 நாள் தான் கிளாஸ் பண்ணியிருக்கீங்க. மினிமம் 50 பேஜுக்கு மேலே கண்டிப்பாக நீங்கள் அத்தனை பேரும் எழுதிருப்பீங்க. நான் ஷுவராக சொல்கிறேன், அவ்வளோ ஷுவராக சொல்கிறேன். நீங்கள் ஒரு அகாடமியில் போய் ஒரு மெட்டீரியல் வாங்கியிருந்தா கூட இவ்வளோ குவாலிட்டியான மெட்டீரியல் ரெடி பண்ணிக்க முடியாது. அவ்வளோ அழகான மேஜிக் புக் உங்ககிட்ட இப்போ இருக்குது. 2 யூனிட்டுக்கான மெட்டீரியல் உங்ககிட்ட இப்போ இருக்குது. ஒரு அகாடமியில் பணம் கொடுத்து வாங்கின மெட்டீரியல் இந்த பக்கம் வச்சு பாருங்கள், உங்களோட மெட்டீரியல் படிச்சு பாருங்கள். ரெண்டுத்தில் எது கோல்டன் மெட்டீரியல்னு உங்களுக்கே தெரியும். உங்களோட ஓன் ஹேண்ட் ரைட்டிங்கில் உங்களுடைய மேஜிக் புக் தான் இருக்கிறதுல இது பெஸ்ட் ஒன். அப்போ நாளை பின் ஆகும் இது ஒரு பெரிய ஒரு அழகான மொமெண்ட்டு. ஸோ அப்போ ஜெயிச்சு முடிச்சு நம்ம திரும்பி பார்த்தா நம்மளுடைய வாழ்க்கையில் சொல்லிக்கிறதுக்கு அவ்வளோ அழகான மொமெண்ட் இருக்குது. ஸோ அந்த மொமெண்ட்டை அப்பப்போ ரசித்து பார்த்துட்டோம்னா அந்த 100 நாள் படிக்கிறோம்னா நடுவில் ஒரு 21 நாள் முடிச்சுட்டு அதை செலிப்ரேட் பண்ணிட்டோம். அப்போ நம்ம என்ன செஞ்சதில் நல்ல விஷயம் எது தப்பு பண்ணணும், அதை அடுத்த 21 நாட்கள் எப்படி சரி பண்ணிக்கணும், இன்னும் நம்மளை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுங்கிற சில சின்ன டிப்ஸையும் சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்டையும் நம்ம என்ன பண்ணுறோம் நாளைக்கு பார்க்க போகிறோம். ஸோ நாளைக்கு இதுதான் இந்த ப்ரோக்ராமோட மோட்டோவே என்னென்னா, நம்ம இது 21 நாட்களையும் ரசிக்கணும். இது வரைக்கும் நடந்த 21 நாட்களையும் ரசிக்க போகிறோம். அதை திரும்ப ரீகால் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், படித்ததை மட்டும் ரீகால் பண்ண போகல, படிக்கிறதுக்கு நம்ம போட்ட எஃபர்ட்ஸை நம்ம மதிக்க போகிறோம். சம்டைம்ஸ் படிக்கலாம், சம்டைம்ஸ் குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது நம்ம படிக்க முடியும், கோவத்தை குழந்தை மேலே கட்டலாம், இல்லை யாருமே வீட்டில் அப்படியே கோவத்தை கட்டிக்கலாம். இது எல்லாம் இருக்கட்டும். நான் அது முதல் 21 நாள் எல்லாருக்கும் வரதான் செய்யும். அப்போ என்னாகும், முதல்ல என்ன பண்ணுவோம், கடல் இருக்குடா, கடலில் இறங்கி முத்திருக்கலான்றது எல்லாம் சொல்கிறாங்கிறதுக்காக நம்ம இறங்குவோம். ஆனால் என்னாகும், முதல்ல மூச்சு முட்டை கஷ்டமாக இருக்கும், உள்ளே இறங்க கஷ்டமாக இருக்கும், நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கும்,
உள்ளே போனால் நமக்கு முத்து கிடைக்குமான்னு இருக்கும். முத்து கிடைக்கிற அளவுக்கு ஆழமாக நம்மளால் போக முடியுமான்னு ஒரு சந்தேகம் இருக்கும். இப்படி ஆயிரம் கவலைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற இடம் தான் முதல் 21 நாள். முதல் 21 நாள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த 21 நாள் எப்படி சிறப்பாக பண்ணணுங்கிறத உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்க போகிறோம். அட் த சேம் டைம் இந்த 21 நாள் கொடுத்த கடவுளுக்கு ஒரு கிராட்டிடியூட் ப்ரேயர் ஒன்று பண்ணணும். வரப்போகிற 21 நாட்கள் அழகாக வரவேற்கிறதுக்கு தயாராகணும். அதுக்காக நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஒரு லைவ் வச்சுருக்கோம். நாளைக்கு 21வது நாள். ஸோ காலையில் 10:10க்கு யூடியூப்பில் லைவ் இருக்கும். வேலை பார்க்குற ஆஸ்பிரண்ட்டாக தான் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை. இந்த வீடியோ ரெக்கார்டு அங்கே தான் இருக்கும். நீங்கள் வந்து கூட நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை வீட்டிலேருந்து படிக்கிறவங்க காலைல 10 மணிக்கு ஃபங்க்ஷன் வந்து ஆன்லைனில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் வந்துருங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணிட்டேன். ஸோ ஓகே, ஸோ என்ன பண்ண போகிறோம் மேம் அப்படின்னா அந்த டே வந்து 3 விஷயம் பண்ண போகிறோம். அந்த 10 மணிக்கு ஆரம்பிக்கும் வந்து 11 வரைக்கும் நம்மளுடைய யூடியூப் சேனலோட கமெண்ட்ஸ் ஓப்பனாக இருக்கும். டெலகிராமும் ஓப்பனில் தான் இருக்கும். அப்போ என்ன பண்ண டெலகிராம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் 3 விஷயம் ஷேர் பண்ண போகிறீங்க. ஒவ்வொரு பர்சனுமே என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு ஒரு டாஸ்க். என்ன தான் படித்தாலும் சரி ஹெல்த்தில் ஃபோக்கஸ் பண்ணல அப்படின்னா விழுந்து சாப்பிடாமல் தண்ணி குடிக்காமல் நீங்கள் எஃபோர்ட் போட்டு எக்ஸாமுக்கு வேணால் மயக்கம் போட்டு விழுறதுக்கா? இல்லை ஹெல்த்தியாக இருக்கணும்ல. உங்களோட ஹெல்த்தை பார்க்குறதும் எங்களோட டியூட்டி தான். அப்படிங்கிறப்ப நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நாளைக்கு ஆரோக்கியத்திறன் நான் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ண போகிறோம். எவ்ரி வீக் ஃப்ரைடே நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டாஞ்சோறு சாப்பிட போகிறோம். அதாவது ஒரு பர்டிகுலர் ஃபுட்டு நம்ம எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு அதோட ஃபோட்டோவை ஷேர் பண்ண போகிறோம். அந்த நம்ம வீட்டில் ரெடி பண்ண மெட்டீரியல். இப்போ நான் 2 ஃபுட்டு சொல்கிறேன். 2 ஃபுட்டில் எது உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்குமோ அதை நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸ் பண்ணுங்கள். எது அதிகமாக ஓட் வருதோ அந்த பர்டிகுலர் ஃபுட்டை நம்ம எல்லாரும் சேர்ந்து சமைச்சிடலாம். இன்றைக்கி ஈவினிங் 6 மணி வரைக்கும் இந்த வீடியோக்கு எவ்வளோ கமெண்ட் வருதுன்னு பார்த்துட்டு எந்த ஃபுட்டு அதிகமாக வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நான் பார்த்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃபுட் என்ன அப்படின்னா சுண்டல் வகைகள். ப்ரோட்டீன் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் படிக்கிற ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ப்ரோட்டீன் அவ்வளோ எனர்ஜி. ஸோ வெள்ளை சுண்டலோ இல்லை கருப்பு சுண்டலோ வந்து வாங்கி நீங்கள் ஊற வச்சு நாளைக்கு வந்து வேக வச்சு சாப்பிட்டு அதை எடுத்து வச்சுக்கோங்க. டிஃபன் பாக்ஸ் வேலைக்கு பண்ணி எடுத்துகிட்டு போங்க. அதை நீங்கள் எனக்கு ஃபோட்டோ எடுத்து நாளைக்கு நீங்கள் சென்ட் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து சுண்டல். 2வது ஆப்ஷன் வந்து இல்லை எனக்கு நம்ம எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன விருப்பப்படுது. இன்னொன்று என்னென்னா வந்து வெஜிடபிள்ஸ். ஸோ வெஜிடபிள்ஸில் எது பெஸ்ட் அப்படின்னா நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருந்தால் பிரைன் சூப்பராக வேலை செய்யும். அப்போ என்ன பண்ணால் பிளட் சர்க்குலேஷன் நம்ம யூஸ் பண்ணுறது பீட்ரூட். அப்போ 2 ஃபுட்டு சொல்லியிருக்கேன், சுண்டல் இல்லைனா பீட்ரூட். 2த்துல எது உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டோ அதை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதிகமாக யார் கமெண்ட் பண்ணுறாங்களோ 6 மணிக்கு நான் வந்து வாட்ஸ்அப் கம்யூனிட்டி பேஜில் சொல்லுவேன். இந்த ஃபுட் வந்து செலக்ட் ஆயிருக்குமா, இந்த ஃபுட்டை நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்கன்னு சொல்லிடுவேன். நாளைக்கு காலைல 10 மணிக்கு வரும்போது நீங்கள் அதை ரெடி பண்ணிவிட்டு அந்த டைமில் ஃபோட்டோவை நீங்கள் டெலகிராமில் ஷேர் பண்ணணும். எல்லாரும் சேர்ந்து ஒரு ஹெல்த்தி ஃபுட்டை ஒரு வேளை சேர்ந்து சாப்பிட்டோங்கிற ஒரு நிம்மதியோட நம்ம வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி அடுத்த டே போகலாம். தென் 2வது என்ன, சப்போஸ் ஃபங்க்ஷன் தான் பண்ணுவேன், ஃபேமிலியாக எல்லாரும் உட்காந்து ஒன்றா சாப்பிட்றோம் இல்லையா, கூட்டாஞ்சோறு மாதிரி. ஒவ்வொருத்தரும் சின்ன பிள்ளைங்க நம்ம ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டில் என்ன இருக்கோ அதை எடுத்து வந்து சாப்பிடுவோம் இல்லையா. அதே மாதிரி தான் இன்றைக்கி 21 டேஸ் முடிச்சிருக்கோம். ஸோ ஒரு சின்ன செலிப்ரேஷனுக்காக ஒரு ஸ்வீட் செய்யணும்னு அவசியம் இல்லை. ஸ்வீட் செஞ்சால் அது வந்து சில பேருக்கு சுகர் இருக்கும், சம்திங்லாம் இருக்கும் இல்லையா. அதனால் நான் ஹெல்த்தி ஃபுட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறேன். இந்த 2 ஃபுட்டில் ஏதாவது ஒரு ஃபுட். தென் 2வது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டெய்லி நீங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்க உங்களுடைய கோல்ட் கார்டு. அந்த கோல்ட் கார்டில் நீங்கள் ஒரு மேஜிக்கை நீங்கள் வச்சுருக்கீங்க. டெய்லி அதை வந்து நீங்கள் வந்து பாசிட்டிவாக பேசி அதில் அவ்வளோ வந்து ஒரு ஹீலிங் பண்ணி வச்சுருக்கீங்க. எப்படின்னா அவ்வளோ அழகான ஒரு மிராக்கிள், அது ஒரு கோயிலில் வச்சு கொடுக்குற ஒரு பிரசாதத்தில் எவ்வளோ வந்து ஒரு எனர்ஜி இருக்குமோ, சர்ச்சில் கொடுக்குற அந்த அப்பத்தில் எவ்வளோ வந்து ஒரு பிளஸ்ஸிங்கான மொமெண்ட் இருக்குன்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி ஒரு முஸ்லீம் கூடிய சாமி குடிங்களே அந்த இடத்துல கொடுக்குற அந்த வாட்டருக்கு வந்து அவ்வளோ மதிப்புன்னு சொல்லுவீங்களே, அதே மாதிரி ஒவ்வொரு கோயிலையும் கொடுக்குற பிரசாதத்துக்கு எவ்வளோ மதிப்பு இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய கோல்ட் கார்டுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நீங்கள் 21 நாள் கொடுத்துட்ருக்கீங்க. டெய்லி அதை பார்க்குறீங்க, டெய்லி அதுக்கிட்ட பேசுகிறீங்க. நான் இது மாதிரி ஆக போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதை வச்சு அது மேலே கை வச்சு நீங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கீங்க, தமிழில் கையெழுத்து போடுறீங்க. ஸோ இதெல்லாம் பண்ணுறீங்கிறப்போ அந்த எனர்ஜி பண்ண அந்த கோல்ட் கார்டை நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். அதை நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜி ஃபுல்லாக 21 நாள் நீங்கள் கொடுத்த அத்தனை பாசிட்டிவ் எனர்ஜி அப்படியே ரிசீவ் ஆகி நம்ம குரூப்புக்கு வரப்போது நம்ம குரூப்பில் எல்லாரும் அதை ரிசீவ் பண்ண போகிறாங்க. அதுமாதிரி அவங்க வீட்டிலேருந்து நம்ம கிரியேட் பண்ண அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை ஷேர் பண்ணுவாங்க. சரியா? அதே மாதிரி நம்ம 21 நாள் நம்மளை அழகுப்படுத்துறதுக்காக, நம்மளை வந்து சரி பண்ணுறதுக்காக, சுய ஒழுக்கத்துக்காக நம்ம உருவாக்கின ஹேபிட் ட்ராக்கர் இருக்கு இல்லையா, எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க எல்லாருமே அவங்களுடைய ஹேபிட் ட்ராக்கரை ஷேர் பண்ணுங்கள். ஸோ வந்து சீரியஸ் அப்படியே நடுவில் தான் ஜாயின் பண்ணியிருப்பீங்க, பரவாயில்ல. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபாலோ பண்ண ஹேபிட் ட்ராக்கரை என்னோட சென்ட் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு இந்த 3 பிக்சரையும் ஒவ்வொரு பர்சனையும் நம்ம என்ன பண்ணணும், குரூப்பில் ஷேர் பண்ணணும். டெலகிராம் ஓப்பன் பண்ணிடுவேன், எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அந்த மொமெண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல் மொமெண்ட்டாக இருக்கும். அடுத்து வரப்போகிற 21 நாட்களில் வரவேற்க தயாராகணும் அப்படின்னா இந்த 21 நாள் ரசிச்சுட்டு கொஞ்சம் என்ன ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் படிக்க ஆரம்பிக்கலாம். பட் 21 நாள் ஜாலியாக படிச்சிட்டோம், கொஞ்சமாக படிச்சிட்டோம். பட் அடுத்து வரப்போகிற 21 நாள் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவும் இருக்கும். ஒரு நாளைக்கு படிக்க வேண்டிய கண்டென்ட்டோட லெவல் இன்க்ரீஸ் ஆக போகுது. அப்போ என்ன டெய்லி 1 hour நான் லைவ் கிளாஸ் வரேன் அப்படின்னா ஒரு நாள் கொடுக்குறேன் அப்படின்னா 1 hour ப்ளஸ் நீங்கள் படிக்கிறதுக்கு சம் ரெக்கார்டிங் கிளாஸஸ் கொடுப்பேன், ப்ளஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா நீங்கள் படிக்கிறதுக்கு மெட்டீரியல்ஸ் கொடுப்பேன். ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 50 pages, அதாவது ஒரு நாளைக்கு 3 hours படிக்கணும். இது வரைக்கும் 2 hours படிச்சுட்டு இருந்தீங்களா, இப்போ 3 மணி நேரம் படிக்கிற மாதிரி கொஞ்சம் உங்களை ட்ரெயின் பண்ண போகிறோம். ஃப்ரீ ஆஸ்பிரண்ட்டாகவே இருந்தாலும் உங்களுக்கு சின்ன போனஸஸ் எல்லாம் கொடுக்க போகிறோம். அதை பற்றின இன்ஃபர்மேஷனும் நாளைக்கு காலைல 10 மணிக்கு சொல்ல போகிறேன். ஸோ நாளைக்கு மறக்காமல் 10 மணிக்கு நம்மளுடைய யூடியூப் லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் 10 o'clock 11 o'clock வரைக்கும் அந்த குரூப் ஓப்பனில் இருக்கும்.
முடியும், உங்களோட அழகான ஹாப்பியான மொமெண்ட்டை ஷேர் பண்ணிட்டு ப்ளஸ் ஒரு பாசிட்டிவாக மெசேஜ் ஷேர் பண்ண முடியும். உங்கள் குரூப்பில் மற்ற எல்லாருக்கும் விஷ் பண்ணுற மாதிரியோ இல்லை இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சுங்கிற பற்றி ஃபீட்பேக்கை ஷேர் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க ஷேர் பண்ணிக்கலாம். யாருக்கும் கம்பல்ஷன்லாம் கிடையாது. சரியா? ஸோ நாளைக்கு டே ஸ்பெஷலாக செலிப்ரேட் பண்ணலாம். என்ன ஃபுட்டு சூஸ் பண்ணணும் மட்டும் எனக்கு மெசேஜ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ ஆல். உங்கள் எல்லாரையும் நாளைக்கு நான் ஃபங்க்ஷனில் மீட் பண்ணுறேன். அதே மாதிரி ஒரு நாள் அழகான நாள் வரும். நீங்கள் எல்லாரும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு எல்லாரும் ஒரே பிளேஸில் தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குவீங்க. சென்னையில் ஒரு பர்டிகுலர் குவார்ட்டர்ஸில் ஒரு டைரக்டர் ஆஃபீஸில் வாங்குவீங்க, டிசி ஆஃபீஸில் வாங்குவீங்க. அந்த இடத்துல நீங்கள் எல்லாரும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்க வருவீங்க. அப்போ நான் உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுக்காக கண்டிப்பாக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். உங்கள் எல்லாரையும் நான் நேரில் மீட் பண்ணணுங்கிற ஒரு பெரிய ட்ரீம் இருக்குது. ஆனால் அப்போ நான் உங்களை மீட் பண்ணும்போது உங்கள் எல்லார் கையிலையும் ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருக்கணும். நான் இந்த டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிட்டேன், இந்த டிஸ்ட்ரிக்ட்டில் எனக்கு வந்து பிடி அசிஸ்டன்ட் ஆகிட்டேன். நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டோட நேம் சொல்லி உங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் என்கிட்ட காட்டுவீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கி எப்படி உங்களோட ஹேபிட் ட்ராக்கரை காட்டுறீங்க, உங்கள் கோல்ட் கார்டை நீங்கள் அனுப்பி என்கிட்ட காட்டி சந்தோஷப்பட்டீங்களோ அதே மாதிரி ஒரு அழகான நாள் வரும். அந்த நாள் உங்கள் எல்லார் கையிலையுமே வந்து அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருக்கும். உங்கள் ஃபேஸில் அவ்வளோ ஸ்மைல் இருக்கும். பலவிதமான உருவத்தில் நீங்கள் இருக்கலாம். உங்கள் எல்லாருக்குமே வயது வித்தியாசம் இருக்கலாம், இல்லை ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். எவ்வளோ விதமான வேறுபாடு இருந்தாலும் அன்னைக்கு நீங்கள் எல்லாரும் ஒரே வார்த்தை சொல்லலாம். இன்ஃபைனைட் யூனிவர்ஸ் ஈலர்னிங் அகாடமியோட ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு பெருமையாக சொல்கிற அளவுக்கு அன்றைக்கி உங்கள் எல்லாரையும் நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஃப்ரீ ஸ்டூடெண்ட்டாகவே இருந்தாலும் என்னுடைய வார்த்தைகளுக்கு மரியாதை கொடுக்குறீங்க. ஏர்லி மார்னிங் நீங்கள் 4 மணிக்கு எழுந்து படிக்கிறீங்க. சின்ன சின்ன தவறுகள் பண்ணால் கூட கொஞ்சம் கோவமாக நான் கடிஞ்சு பேசினா கூட அந்த இடத்துல புரிஞ்சுட்டு மேம் சொல்கிறது நம்மளை வந்து வழி நடத்துறது தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறீங்க. அட் த சேம் டைம் இன்னொரு விஷயம், எங்கள் டிமோட்டிவேட் ஆகும்போது என்கிட்ட செல்ஃப் கவுன்சிலிங் எடுத்துக்கிறீங்க, ஹீலிங் செஷன் எடுத்துக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்குமோ ஒரு 10 நிமிஷம் எனக்கு ஹீலிங் கொடுங்க, எனக்கு வந்து 10 நிமிஷம் மோட்டிவேட் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி 24 ஹவர்ஸில் மேம் எனக்கு சேஞ்சஸ் தெரியுது, நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஃப்ரீ ஆஸ்பிரண்ட்டாக இருந்து இவ்வளோ விஷயத்தை என்கிட்ட இருந்து நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்கன்னு நினைக்கும் போது, உங்களுக்கு கொடுக்குற இடத்துல கடவுள் என்னை வந்து பிளஸ் பண்ணி வச்சிருக்காருன்னு நினைக்கும் போது, இந்த ஒரு பாக்கியமான லைஃப்பை கொடுத்த கடவுளுக்கு நான் வந்து 1000 முறை நன்றி சொன்னாலுமே பத்தாது. கண்டிப்பாக இந்த பிளஸ்ஸிங்ஸ் வந்து எப்போ முழுமையடையணும், நீங்கள் எல்லாரும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கும்போது அந்த க்ரீன் கலர் பெனில் நான் வந்து அன்றைக்கி நீங்கள் எல்லாரும் வரும்போது நான் ஒரு நோட் எடுத்துகிட்டு வருவேன். அந்த நோட்டில் என்னோட நோட்டோட பேஜஸை நான் வந்து நாளைக்கு நான் காட்டுறேன். அதில் நான் எழுதியிருக்கேன். ஸோ வந்து 2026 நடந்த UGTRB எக்ஸாம்ஸில் நம்மளோட அகாடமியில் படித்து ஜெயிச்சவங்களுடைய நேம் லிஸ்ட்டுன்னு போட்டு ஒரு எம்டியாக ஒரு பேப்பர் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். 1 2 3 4 போட்டு 100 பேரோட நேம். அந்த எம்டி பேஜில் உங்களோட நேமையும் உங்களோட கையெழுத்தை நீங்கள் போடுவீங்க. அன்றைக்கி நான் வருவேன், அன்றைக்கி நீங்கள் என்னோட லெட்ஜரில் நீங்கள் சைன் பண்ணுவீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி அச்சுவல் பேட்ச் பசங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு ரிப்போர்ட் வச்சிருக்கேன். அவங்க டேட்டில் என்ன டேட் ஜாயின் பண்ணாங்க, என்ன ஃபஸ்ட் வீக்கில் அவங்க என்ன படித்தாங்க, என்ன டெஸ்ட் எழுதினாங்க, அவங்களுக்கு என்ன இம்ப்ரூவ்மெண்ட் சஜஷன்லாம் எதுக்கு ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்கேன். அதே மாதிரி நம்மளுடைய இந்த UGTRB பேட்சில் 100 டேஸ் சேலஞ்ச் பிள்ளைங்களில் யாரெல்லாம் வந்து போஸ்டிங் போகிறீங்களோ அவங்ககிட்ட நான் ஆட்டோகிராஃப் வாங்கினா உங்களோட ஃபஸ்ட் ஆட்டோகிராஃப் க்ரீன் கிளாஸ் சைனில் என்னோட லெட்ஜரில் நீங்கள் போடணும்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக அப்படி ஒரு நாள் கண்டிப்பாக வரும். எனக்கு அந்த நம்பிக்கை உங்கள் எல்லார் மேலே இருக்குது. நல்லா படிங்க. உங்களால் என்ன எஃபோர்ட் போட முடியுமோ போடுங்க. கடவுளோட பிளெஸிங்ஸ் பல மடங்கு அதிகமாக இருக்கும். கடவுளுக்கு உண்மையாக இருக்குங்க. நீங்கள் எடுக்கிற மேஜிக் புக்குக்கு ரொம்ப ரொம்ப உண்மையாக இருங்க. கண்டிப்பாக உங்களுடைய கனவுகளுக்கு கடவுள் செவிசாய்ச்சி உங்களுக்கு பிளஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாரையும் ஒரு நாள் மீட் பண்ணுவேன். தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ ஆல். இந்த ஸ்மால் செலிப்ரேஷனுக்கு உங்கள் எல்லாரையும் நான் ஒன்ஸ் அகெயின் வெல்கம் பண்ணிக்கிறேன்.